பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அருளிய, நீர் ஏவின உம்முடைய பரிசுத்த மனுஷர்களை கொண்டு எழுதின வேதமானது எங்களுடைய கரத்தில் வந்து கிடைப்பதற்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது எந்தெந்த வகைகளிலே எங்கள் கரத்தில் வந்து சேர்ந்தது, எப்படியெல்லாம் அது பாதுகாக்கப்பட்டது என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. இன்னும் நாங்கள் உம்மை பற்றியும் உம்முடைய வார்த்தையை பற்றியும் அறிந்து கொள்ள நீரே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே, கடந்த வகுப்பிலே நம்ம கடந்த வாரத்திலே நாம் பரிமாற்றம் என்கிறதான தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஆரம்ப நாட்களிலே வேதமானது எப்படி எழுதப்பட்டது, எதிலே எழுதப்பட்டது, எதை வைத்து எழுதினார்கள், அது எப்படி பின் நாட்களிலே பரிமாற்றமடைந்து எப்படி நகலெடுக்கப்பட்டு நம்முடைய கைக்கு இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் கடைசியாக அதற்கு முன்பதாக உள்ளதான வகுப்பிலே நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டு நியமனம் என்று சொல்லுகிறதான தலைப்பின் கீழாக புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் 27 தான் என்று சொல்லி எப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்கள், ஏன் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எழுதப்பட்டது, அதே நேரத்திலே புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் சேகரிக்கப்பட்டு ஒரு வேதமாக புதிய ஏற்பாட்டு பகுதியாக அது எப்படி சேகரிக்கப்பட்டு இவைகள்தான் தேவன் அருளிய வார்த்தைகள் என்று சொல்லுகிறதான முடிவிற்கு எப்படி வந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே இன்னும் எப்படி பழைய ஏற்பாட்டிலே சுடிபிகிராஃபா, அதே நேரத்திலே அப்போகிரிஃபா என்று சொல்லப்படுகிறதான பகுதிகள் இருக்கிறது. அதிலே நாம் இந்தந்த புஸ்தகங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல இந்த புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சில புஸ்தகங்கள், நற்செய்தி புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னேன். ஆனால் அதை குறித்து நம்ம பார்க்காமலேயே அடுத்த பகுதி பரிமாற்றம் என்கிறதான பகுதிக்குள்ளாக சென்று விட்டோம். ஆகையினாலே இந்த வாரத்திலே இப்பொழுது நாம் அந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்ததான புஸ்தகங்கள் எவை, ஏன் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நம்ம அந்த ஏற்றுக்கொள்ளப்படாத நற்செய்தி நூல்கள், இன்னும் ஒரு சில நூல்கள், அவைகளை படிக்கும் பொழுது அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், நாஸ்டிக் காஸ்பல், நாஸ்டிசம், நாஸ்டிக் காஸ்பல் என்று சொல்லி அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் ஞானவாத நற்செய்தி என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் அதை ஞானவாத நற்செய்தி என்று சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே கள்ள உபதேசம், அதாவது கிறிஸ்து தன்னை குறித்து, பிதாவை குறித்தோ பரலோக ராஜ்யத்தை குறித்தோ இந்த காரியங்களை குறித்து சொல்லாத ஒரு சில உபதேசங்களை அவர்கள் பின்பற்றினார்கள். அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவோடு கூட பயணித்து கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவை குறித்து அறிவித்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்காத உபதேசங்களை அவர்கள் உபதேசித்தார்கள். அப்போ கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கும் அதே நேரத்திலே அவருடைய அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சொன்ன காரியங்களுக்கும் உபதேசங்களுக்கும் அவர்களுடைய உபதேசம் முரண்படுகிறதாக, மாறுபடுகிறதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகையினால்தான் அதை ஞானவாத நற்செய்தி, நாஸ்டிக் காஸ்பல் என்று சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும். அப்போது இந்த ஞானவாத நற்செய்தி பிரசங்கித்தவர்கள் அந்த நாட்களிலே தங்களை அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தான் அழைத்து கொண்டார்கள். அதாவது இந்நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில
குழுக்களை நாம் பார்க்க முடியும். அதிலே நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு குழுவினர் யார் அப்படின்னு சொன்னால் யெகோவா விட்னஸ், யெகோவாவின் சாட்சிகள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர்களை குறித்து நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்வது இல்லை. அதுதான் மிக முக்கியமான ஒரு உபதேசம். அது இல்லாமல் இன்னும் அநேக உபதேசங்கள் இருக்கிறது. அப்போது அவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தான் அழைத்து கொள்ளுகிறார்கள். நாங்களும் இந்த வேதத்தை தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு புதிய பதிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். அதிலே ஒரு சில மாற்றங்களையும் செய்திருக்கிறார்கள் யெகோவாவின் சாட்சிகள். அதுபோல இந்த ஞானவாதம், நாஸ்டிசம் குரூப் பீப்புள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தான் அழைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவினுடைய போதனைக்கோ, அவருடைய அப்போஸ்தலர்களுடைய போதனைக்கோ, சீஷர்களுடைய போதனைக்கோ ஒத்து வருகிறவர்கள் கிடையாது, ஒத்து போகிறவர்கள் கிடையாது. அவர்கள் கிறிஸ்துவின் போதனைக்கே முரண்படுகிறவர்களாக காணப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு இப்போ யெகோவாவின் சாட்சிகளை தவிர இன்றைக்கு அநேக மக்களையும் கூட நாம் பார்க்க முடியும். அவர்களும் தங்களை நாங்கள் புதிய உடன்படிக்கையின் மக்கள், நாங்கள் புதிய உடன்படிக்கையை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிற இப்பொழுது புதியதாக இன்னும் அநேக போதனைகள் எழும்புகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் மிக முக்கியமாக சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், அவர்கள் மிக முக்கியமாக பிரசங்கிக்கிறது இந்நாட்களிலே இப்போ யெகோவாவின் சாட்சிகளை குறித்து நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்து விட்டது. ஆகையினாலே பெரிதாக கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்கள் அந்த போதனையிலே போய் விழுகிறது இல்லை. அதாவது சொல்லப்போனால் மிகவும் குறைந்தவர்கள் அதிலே போய் விழுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்கள் இப்போ வேறு மக்கள் மூலமாக, யெகோவாவின் சாட்சிகள் அல்லாதவர்கள் மூலமாக கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்கள் அவர்களுடைய போதனையிலே விழாமல் பாதுகாக்கப்படுவதற்கு ஏதோ ஒரு வகையில் அவர்களை குறித்த ஒரு அறிவை பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு புதிய உடன்படிக்கை என்று சொல்லி, நாங்கள் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்று சொல்லி, புதிய உடன்படிக்கைக்கு உள்ளானவர்கள் என்று சொல்லி அநேகர் எழும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் மிகவும் தந்திரமாக மக்களை மயக்குகிறார்கள். வேதத்திலிருந்து அநேக வசனங்களை புரட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் மிக முக்கியமாக இந்நாட்களிலே போதிக்கிறது என்னவென்று சொன்னால், சாவாமை. நாம் சாக போவதே கிடையாது. நமக்கு எத்தனை வயதானாலும் நாம் இளமையானவர்களாகவே இருக்க முடியும். இந்த உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிப்பதற்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை மிகவும் தந்திரமாக அவர்கள் போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறதான மிக முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால் கிருபை. நமக்கும் தெரியும், நாம் எல்லாருமே கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய எந்த ஒரு நல்ல காரியங்களோ, நம்முடைய சுயமோ, நம்முடைய பலமோ, அல்லது நம்முடைய எந்த ஒரு நல்ல விஷயங்களோ நம்மை மீட்கவில்லை. நம்முடைய பொன்னோ வெள்ளியோ நற்காரியங்களோ எதுவும் நம்மை மீட்கவில்லை, ரட்சிக்கவில்லை. மாறாக கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கிருபை என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள் நம்முடைய கிறிஸ்தவத்திலே, நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதற்கெல்லாம் நாம் நம்மை தப்புவித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் வேதத்தை நன்றாக தியானிக்கிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, அதை குறித்து பேசுகிறவர்களாக, நாம் தேவனிடத்திலே அதை குறித்து ஜெபித்து இன்னும் அதற்கேற்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் இப்படிப்பட்ட போதனைகளிலே விழுந்து போகிறதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆனால் அவர்களும் தங்களை
கிறிஸ்தவர்கள், நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம், நாங்கள் தேவனுடைய கிருபையைத்தான் பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போலத்தான் அன்றைய நாட்களிலே நாஸ்டிஸ், ஞானவாதத்தினர் என்று சொல்லப்படுகிறவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்களும் ஒரு சில நற்செய்தி புஸ்தகங்களை கூட எழுதினார்கள். ஆனால் அவை எதுவும் தேவனால் அருளப்பட்டது அல்ல. ஏனென்று சொன்னால், ஒரு சில இப்போ எப்படி அவர்கள் சாவாமை, கிருபை அல்லது தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதான விஷயங்களில் எல்லாம் முரண்படுகிறார்களோ, அதே போல இவர்களும் கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு முரண்பட்டார்கள். அது எவைகள் என்று சொல்லி ஒரு சிறிய விதத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுதுதான் நமக்கு இந்த ஞானவாதத்தினர், ஞானவாதம், நாஸ்டிஸ் என்று சொன்னால் ஒரு ஐடியா கிடைக்கும். அதற்காக அவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்து கொண்டு பிற்பாடு எந்தெந்த நற்செய்தி அவர்களுடையதாக இருந்தது, இன்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேற எந்தெந்த நற்செய்தி புஸ்தகங்கள், மற்ற புஸ்தகங்கள் காணப்பட்டது, அவைகள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஓகே, இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த நாஸ்டிஸ் என்பவர்கள் கடுமையான துறவரத்தை கற்பித்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து துறவரம் போகிறதை குறித்து, அதாவது திருமணம் செய்யாமல் அன்னகர்கள் என்று சொல்லப்படுகிற நிலைமையிலே காணப்படுகிறவர்கள், அப்போ இப்படிப்பட்டவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அது எல்லாருக்கும் உரியது என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கவில்லை. அதை குறித்து அவர் மிகவும் கடுமையாக, எல்லாரும் இப்படித்தான் இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருந்தால் இதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் உபதேசிக்கவில்லை. ஆனால் இவர்கள் இந்த துறவரத்தை குறித்து அதிகமாக கற்பிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பொருள் உருவாக்கம், அதாவது ஒரு பொருளை தயாரிப்பது, அதை உருவாக்குவது, இவைகளை குறித்தெல்லாம் இவர்கள் ஒரு நேர்மறையான சிந்தனை அற்றவர்களாக காணப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதன் தயாரிக்கிற, உருவாக்குகிற பொருட்கள் எல்லாமே தீயது என்று சொல்லி நம்பினார்கள். ஆகையினாலே அதை நிராகரிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த விதத்தை பார்க்கும் பொழுதும் கூட அறிவை கொடுக்கிறது, உருவாக்குறதற்கு ஞானத்தை கொடுக்கிறதும் தேவனாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதில் தீயவற்றை நாம் தீயவை என்று தான் ஒதுக்க வேண்டும். ஆனால் எல்லா படைப்புகளும், எல்லா உருவாக்கமும் தவறு, தீயது என்று சொல்லி நிராகரிப்பது சரியானது அல்ல என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொன்று என்னவென்று சொன்னால், இவர்கள் அனுபவத்தின் பகுதிக்கும் உண்மையான பகுதிக்கும் இடையே ஒரு தீவிரமான பிரிவை நம்பினர். அனுபவம் என்பது வேறு, உண்மை என்பது வேறு என்று சொல்லி இரண்டையும் வெவ்வேறாக பிரித்து பார்த்தனர். உண்மை, அனுபவம் எல்லா நேரங்களிலும் பொய்யாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. அனுபவமும் உண்மைக்கு ஒத்துப்போகிற விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அனுபவம் எல்லா நேரங்களிலும் தவறு என்று சொல்லியும் நாம் சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் இரண்டும் வெவ்வேறு, உண்மை என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு என்று சொல்லுகிறதான கருத்தை உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், இந்த பிரபஞ்சம், இந்த உலகமானது நன்மை மற்றும் தீமை என்று சொல்லப்படுகிற எதிரெதிர் சக்திகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி இவர்கள் நம்பினார்கள். அதே நேரத்திலே இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பொருள் உலகம் குறையுள்ள தெய்வீக சக்தியால் உருவாக்கப்பட்டதாக நம்பினர். இந்த பொருள், இந்த மெட்டீரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறது குறையுள்ள தெய்வீக சக்தியால் உருவாக்கப்பட்டது, இது நிறைவான உண்மையான தேவனால் உருவாக்கப்பட்டது இல்லை என்கிறதான ஒரு கொள்கையை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது.
இன்னும் நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இப்போ படைப்பு பொருள் என்று சொன்னாலே அவர்கள் அது ஒரு தீயது என்று சொல்லி பார்க்கிறார்கள். அப்போது அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆவி உலகம் என்பது நல்லது, பொருள் உலகம் என்பது தீயது. இந்த பொருள் உலகம் எப்பொழுதுமே தீயதாக கெட்டதாகத்தான் இருக்கிறது. ஆவி உலகம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு என்பது மாத்திரம்தான் நன்மையானது, அதுதான் நல்லது என்று சொல்லுகிறதான கொள்கையை உடையவர்களாக இருந்தார்கள். ஆகையினால் இவர்கள் கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுதும் கூட ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் குழந்தையாக பிறந்தார், வளர்ந்தார், பின்பு ஊழியத்தை செய்தார், அவர் நமக்காக மரித்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை, அவர் உயிரோடு எழுந்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அது உண்மையும் கூட. அது நம்முடைய வேதம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள வரலாறும் அதற்கு சாட்சி கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஞானவாத கொள்கையினர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், இயேசு இந்த உலகத்திலே இந்த சரீரத்திலே வந்தது என்பது உண்மை கிடையாது, அது ஒரு பிம்பம் போன்றது, மாயையானது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஞான ஸ்நானம் எடுத்தாரோ அப்பொழுது அந்த மாயையான அந்த உடலுக்குள்ளே ஆவி வந்து விட்டது. அவர் அந்த ஆவியிலே தான் இருந்தார். அதுபோல் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பே அந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆகையினாலே கிறிஸ்து மரிக்கவில்லை. அந்த மாயையான பிம்பம் போன்ற அந்த உடல்தான் மரித்தது என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவினுடைய இந்த சரீர பிரகாரமான மனுஷகுமாரனாய் அவர் வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. அவர் அந்த ஆவியிலே தான் இந்த உலகத்திலே வந்தார். அதே போல் அவர் மரிப்பதற்கு முன்பாக அந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவர் நமக்காக அந்த மரணத்தை சந்திக்கவில்லை. ஏனென்று சொன்னால் கடவுள் மரிக்க முடியாது. ஏனென்றால் கடவுள் மரிக்க முடியாது, தேவன் மரிக்க முடியாது. அந்த ஒரு காரியத்தை வைத்து கொண்டு மாத்திரம் அவர்கள் கிறிஸ்துவினுடைய இந்த சரீரத்திலே அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்ததை கேள்விக்குறிக்குள்ளாக்குகிறார்கள். ஆனால் நாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இங்கே நாம் பார்க்க முடிகிறது, கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள், அவர் யாரை ரட்சிக்க வருகிறாரோ, யாரை மீட்டெடுக்க வருகிறாரோ, யாரை விடுதலையாக்க வருகிறாரோ அவர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பதினாலே அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே வந்தார், ஒரு மனுஷனாய் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆவியிலேயே அப்படியே வந்துவிட்டு எந்த ஒரு கஷ்டத்தையும் படாமல் அப்படியே சென்று விட்டார் என்பது உண்மையானது அல்ல. ஆனால் இந்த ஞானவாதத்தினர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அவர் இந்த உலகத்திலே வந்தது உண்மையானது அல்ல. அவருடைய உடல், அவர் குழந்தையாக பிறந்தார் என்று சொல்வது எல்லாம் ஒரு மாயையான ஒரு விஷயம் என்று சொல்லி அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ அவர்கள் கிறிஸ்துவினுடைய சரீர பிறப்பை குறித்து, இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் வந்ததை குறித்து கேள்வி எழுப்புகிறவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அதை நம்பவில்லை. அப்போ இவர்கள் உண்மையான போதனையை போதிக்கிறவர்கள் அல்ல. கிறிஸ்தவத்திலே காணப்பட்ட ஒரு பிரச்சனைக்குரியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆகையினால்தான் 1 யோவான் நிருபத்திலே நாம் வாசிக்க முடியும், யார் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி 1 யோவான்
நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே அந்தி கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது யாரை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்திலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் இயேசு இந்த உலகத்திலே வந்தார், அவர்தான் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர்தான் நமக்காக வந்த மேசியா. இதையெல்லாம் இவர்கள் மறுதலிக்கிறவர்களாகத்தான் காணப்பட்டார்கள். அப்போ இந்த பிரச்சனை யோவான் இருந்த காலத்திலேயே காணப்பட்டது. ஆகையினால்தான் இவர்களை கள்ள போதனைக்காரர்கள், கள்ள உபதேசத்தை உபதேசிக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இவர்கள் கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பை குறித்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்லாமல் அவருடைய மரணத்தை குறித்தும் அவர்கள் கேள்விக்குறிக்குள்ளாக்குகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே வாசிக்கிறோம், அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்திலே வந்து பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே, அதாவது மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அந்த மரணத்தை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இவர்கள் அதையெல்லாம் நம்புகிறது இல்லை. அவர் இந்த உலகத்திலே வந்தது மாயை என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர் அந்த ஞான ஸ்நானம் எடுத்த பொழுதுதான் அவருக்குள்ளே அந்த ஆவி வந்தது, அவர் ஆவியாகத்தான் இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அதையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார், உண்மைதான். ஆனால் அவர் தம்மை தாமே தாழ்த்தி என்ன செய்கிறார்? மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே வருகிறார். மரண பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் ஏதோ ஒரே பகுதியை மாத்திரம் வைத்துக்கொண்டு தேவன் செய்கிற காரியங்களை மறுதலிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இவர்கள் சொல்லுகிற காரியங்கள் கிறிஸ்து செய்த காரியத்திற்கே, கிறிஸ்துவினுடைய கிரியைகளுக்கே முரண்படுகிறதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். தம்முடைய சீஷர்களிடத்தில் சொன்னபடி அவர் அவர்களோடு கூட போய் பேசுகிறார். அவர்களுக்கு வெவ்வேறு இடங்களிலே தம்மை தரிசனமாக அவர்களுக்கு காண்பித்தார் என்றெல்லாம் சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கள் என்ற கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்கிற கட்டளை. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டது, அந்த மாயையான உடல்தான் மரணத்திற்கு சென்றது, கிறிஸ்து மரிக்கவில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு போதனையை உடையவர்களாகத்தான் இவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் நாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறதான பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களாக இருக்கட்டும், அதையும் கேள்விக்குள்ளாக்குகிறவர்களாகத்தான் இவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. என்னவென்று சொன்னால், இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை செயலற்று போனதாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். எப்படி எல்லா புஸ்தகங்களும் இவைகளெல்லாம் இப்படித்தான் தேவனால் அருளப்பட்டது என்று சொல்லி நம்ப முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஆனால் நாம் மறுபடியுமாக இந்த பாட துவக்க நாளிலிருந்தே நாம் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்.
இவைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தைகள் தேவனால் நமக்கு அருளப்பட்டது. இது தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டு பரிசுத்த மனுஷர்களை கொண்டு நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த மனுஷர்களை கொண்டு எழுதி கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது, அது தேவனுடைய அந்த தெய்வீக தன்மையை இழந்து விட்டதா என்றால் இல்லை. இது மனிதனுடைய எண்ணங்கள், யோசனைகள், எழுத்துக்கள், தரிசனங்களால் ஒருபோதும் முறியடிக்கப்படவில்லை. தேவன் அருளிய வெளிப்பாடு, தேவன் கொடுத்த காரியங்கள், தேவன் ஏவின விஷயங்கள் ஒரு நாளும் மனிதனுடைய எண்ணங்களாலோ, யோசனைகளாலோ, தரிசனங்களாலோ, எழுத்துக்களினாலோ முறியடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. தேவன் எதை அவர்கள் மூலமாக நமக்கு எழுதி கொடுக்க விரும்பினாரோ அவைகள் அவர்கள் மூலமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் நாம் பார்த்தபடி மயக்க நிலையிலிருந்து எழுதினார்களா அல்லது சுய நினைவை இழந்து எழுதினார்களா என்றால் இல்லை. தேவன் அவர்களை பயன்படுத்தினார். ஆனால் அவர்கள் தங்களுடைய சுய நினைவோடு அவருடைய கிருபையை பெற்றவர்களாய், அவருடைய தயவை பெற்றவர்களாய், அவரால் ஏவப்பட்டவர்களாய் இருந்து அதை எழுதினார்கள் என்று நாம் பார்த்தோம். அதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் அதையெல்லாம் நம்ப தயாராக இல்லை என்பதுதான் நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இரட்சிப்பை குறித்து இவர்கள் சொல்லும் காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், இவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் ஒரு தெய்வீக அறிவை, அந்த உயர்ந்த அறிவை பெற்றவனாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அவன் இரட்சிக்கப்பட முடியாது என்று இவர்கள் போதிக்கிறார்கள். அதாவது அவன் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அந்த அறிவை பெற்றவனாக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவன் இரட்சிக்கப்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அறிவை இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு, ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இது கிடைக்கிறதா இருக்கிறது. அப்படி தெய்வீக அறிவை பெற்றவர்கள் மாத்திரம்தான் இரட்சிக்கப்படுகிறார்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசு சொன்னதாக இருக்கட்டும் அல்லது நமக்கு அவருடைய வார்த்தை சொல்லுகிறதாக இருக்கட்டும், இரண்டுமே சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இந்த இரட்சிப்பு என்பது இலவசம். தேவன் நமக்கு அருளும் ஈவு. இது நாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு அறிவை பெற்றவர்களாக, தெய்வீக சக்தியை உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுதுதான் கிடைக்கும் என்பது இல்லை. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருக்கிறவர்களைத்தான் கிறிஸ்து உயிர்ப்பித்து அவர்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல அவர் இந்த உலகத்திலே வந்தார், அவர் நம் மீது அன்பு கூறுகிறார், அவர்தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது நாம் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்பதைத்தான் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இயேசுவும் அதைத்தான் போதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறது, ஏதோ ஒரு தெய்வீக சக்தி, ஒரு அந்த அறிவை பெற்றிருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுதுதான் நாம் இரட்சிப்பிற்கு நேராக வழி நடத்தப்பட முடியும், இல்லை என்று சொன்னால் நாம் இரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்னும் இவர்கள் சொல்லுகிறதான விஷயங்களிலே காணப்படுகிறது என்னவென்று சொன்னால், ஞானவாதம் என்பது ஒரு மாய உள்ளுணர்வு, அகநிலை, உள்நோக்கிய உண்மைக்கான உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது. இது ஏறக்குறைய பார்க்கும் பொழுது துறவரம் பூண்டு ஒரு சந்நியாசியை போல வாழ்ந்து ஒரு முக்தி நிலையை அடைய வேண்டும். அப்பொழுது தான் நாம் அந்த என்ன சொல்லுவது, அந்த பகவானோடு, அதாவது தேவனோடு, அந்த கடவுளோடு நாம் இரண்டர கலந்து ஒரு முக்தியை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் முக்தி அடைய முடியாது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களினாலேயே
வீழ்த்தப்படுவோம் என்பதை போன்ற காரியங்களைத்தான் இவர்கள் கற்பித்தார்கள், போதித்தார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறது அவை அல்ல, வேதம் சொல்லுகிறதும் அவை அல்ல என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏதோ நாம் முக்தி நிலையை அடைந்து இரண்டர கலந்து என்பதற்கெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் அவரோடு கூட வாழ வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும், அவருடைய குணாதிசயங்கள் நம்மிலே காணப்பட வேண்டும், நாம் அவரை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதை நாம் சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுதே தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதிலும் விசேஷமாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்து அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் பூரண சர்க்குணராயிருங்கள், எப்படி உங்கள் பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். எவைகளில் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறதை நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், உலகத்திற்கு எப்படி இருக்க வேண்டும், பூமியிலே எப்படி காணப்பட வேண்டும், சகோதரனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பார்வையிலே எப்படி இருக்க வேண்டும், ஒரு உறவிலே கணவன் மனைவி என்று சொல்லப்படுகிறதான உறவிலே எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே சமுதாய வாழ்விலே நாம் எப்படி இருக்க வேண்டும், சமுதாய வாழ்விலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து அப்படி இருக்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது ஏதோ ஒரு முக்தி நிலையை அடைவதோ, நம்மை தனிமைப்படுத்தி கொள்ளுவதோ, யாரையும் சார்ந்து வாழாமல் இருப்பதோ அல்ல என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறது எல்லாமே ஒரு உள்ளுணர்வை சார்ந்தது, அகநிலையை சார்ந்தது, ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை சார்ந்தது என்று சொல்லியே போதிக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. நமக்கு இன்னும் சொல்லப்படுகிறதான விஷயங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல சுற்றித் திரிகிறான், அவனிடத்திலே நாம் அகப்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த கண்ணியிலே போய் நாம் அகப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் காணப்படுகிறது. அநேக காரியங்கள் இன்றைக்கும் வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் உள்ள வசனத்தையே எடுத்துக்கொண்டு அவர்களுடைய இஷ்டத்திற்கு அதை போதித்து அதை சொல்லி அதை காரியங்களை எல்லாம் மாற்றி மாற்றி போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் சொல்லுகிறதான வசனத்தையே நாம் திரும்ப வாசித்து முன்னுள்ள பின்னுள்ள காரியங்களை வாசித்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது சரியல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பிசாசானவன் இப்படியாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அப்போது எல்லாவற்றையும் ஐயோ எனக்கு தேவையில்லை, எனக்கெல்லாம் தெரியும், இதுதான் நான் பின்பற்றுகிறது என்று சொல்லி போய்கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை, சரியானதை, தேவனுக்கு பிரியமானதை, தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுகிறது என்பதை கவனமாய் பார்த்து அதை பிடித்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு கொஞ்ச நாள் இந்த பகுதியிலும் கொஞ்ச நாள் அவர்களோடும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மற்றவர்களோடும் சேர்ந்து கொண்டு இங்கும் அங்கே போவதும் அல்ல. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடிகிறது. ஏன் இன்னும் ஒரு சில நேரங்களிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நபர் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர் சரியாக போதித்து கொண்டிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து, இன்னும் சில வருஷங்கள் கழித்து கூட அவரே தேவையற்ற வார்த்தையை பிரசங்கிக்கிறவராக போதிக்கிறவராக காணப்படலாம். அப்படி இருக்கும் பட்சத்திலே நாம் அவர்கள் அந்த நாளிலே இப்படியெல்லாம் எங்களை வழி நடத்தினார்கள், ஆகையினாலே நாங்கள் அவரைத்தான் பின்பற்றுவோம், அவர் எது சொன்னாலும் சரியாக இருக்கும் என்று சொல்லி பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் நாம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பெரோயா பட்டணத்தார்
பவுல் அப்போஸ்தலன் வந்து அவர்களுக்கு போதித்து சொன்னதற்கு பிற்பாடு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பவுல் சொல்லிவிட்டார், சரியாகத்தான் இருக்கும். இல்லை, காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறதா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தார்கள். நாம் இன்றைக்கு அதை செய்கிறோமா என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நாளிலும் கள்ள போதனை இருந்தது, கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள உபதேசங்களை உபதேசிக்கிறவர்கள் இருந்தார்கள். இந்த நாளிலும் இருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் தான் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவர்களுக்கு வந்தனம் செய்ய தேவையில்லை, அவர்களுக்கு வணக்கம் செலுத்த தேவையில்லை, அவர்களை நாம் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதையெல்லாம் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். செவித்தினர் உள்ளவர்களாக நாமும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. வேதம் நமக்கு இவைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலெல்லாம் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை நாம் மறந்து போக கூடாது. அப்போ அந்த நாளிலேயே இந்த ஞானவாத கொள்கையினர் இருந்தார்கள். இவர்கள் கிறிஸ்துவினுடைய அந்த மாம்ச பிறப்பை நம்புகிறவர்களாக இல்லை. கிறிஸ்துவினுடைய போதனைகளை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர்களாக தங்களுக்கென்று ஒரு போதனையை வைத்து கொண்டார்கள், அதை பிரசங்கித்தார்கள், அதன்படி நடந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுதும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆகையினாலே நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு உபதேசிக்கிறவர் சரியாக உபதேசித்தாலும் நாளைக்கு அவர் சரியாகத்தான் உபதேசிக்கிறாரா என்று சொல்லி காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை வேதத்தோடு நாம் வாசித்து ஒப்பிட்டு பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுகிறவர்களாயிருப்போம். ஓகே, அப்போது நம்ம இந்த ஞானவாத கொள்கையினருடைய காரியங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். அவர்களிடத்திலே காணப்படுகிற முரண்பாடான போதனைகளை குறித்தும் நாம் பார்த்திருக்கிறோம். ஓகே, இதில் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு சொன்னால், இவர்கள் வேதத்தை முழுமையாக நம்பவில்லை, தேவனால் அருளப்பட்டது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்த்தோம். அப்போது இவர்கள் தங்களுக்கு ஏற்றபடி, தங்களுடைய கொள்கைக்கு ஏற்றபடி இவர்கள் புஸ்தகங்களை எழுதி கொண்டார்கள். அதையும் வேதம் என்று சொல்லி அவர்கள் வைத்து கொண்டார்கள். இவர்களுடைய கொள்கைக்கு ஏற்றபடி இவர்கள் புஸ்தகங்களை எழுதி அதை தங்களுக்கு வேதமாக வைத்து கொண்டார்கள். அதைத்தான் நாம் நாஸ்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லி அழைக்கிறோம். அதிலே அநேக காரியங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதற்கு வேதம் எச்சரிக்கை கொடுக்கிறது, அதை செய்யக்கூடாது என்று சொல்லி கண்டிக்கிறது என்பதை நாம் வேதத்திலேயே பார்க்க முடியும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 22, 18, 19 இந்த வசனங்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தின் வார்த்தையிலே ஒரு வார்த்தையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்பது தான். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 22, 18, 19. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையிலே ஒன்றையும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றை எடுத்து போடவும் கூடாது. நமக்கு வேண்டும் என்பவர்களை வைத்து கொண்டு வேண்டாம் என்கிறவைகளை எடுத்து போட்டு இருக்கிறவர்களாகவும் காணப்படக்கூடாது. அப்போது வேதம் இதை எச்சரிக்கிறது. ஆனால் இவர்கள் தங்களுக்கு வேண்டியபடி
புஸ்தகங்களை, வார்த்தைகளை எழுதி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதில் நாம் பார்க்கும் பொழுது தாமஸின் நற்செய்தி, தோமாவின் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறதான ஒரு நற்செய்தி புஸ்தகம் இருந்தது. இது மிகவும் பிரபலமான, நம்ம இப்போ பார்க்க போகிறதெல்லாம் கொஞ்சம் பிரபலமாக இருந்த புஸ்தகங்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் புஸ்தகங்கள் இருந்தது. அப்போ அதில் தோமாவின் நற்செய்தி, இது எழுதப்பட்ட காலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் 1ஆம் அல்லது 2ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்திலே எழுதப்பட்டது. அதாவது 1ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, 2ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி, இந்த நாட்களிலே எழுதப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பின்னாட்களிலே என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த புஸ்தகம், இந்த நற்செய்தியானது தொலைந்து போய்விட்டதாகவும், இதை 1945ஆம் ஆண்டு தான் எகிப்திலே இருந்த ஒரு விவசாயி அதை கண்டுபிடித்து எடுத்தார் என்றும், இதிலிருந்த எண்ணற்ற போதனைகள் கொஞ்சம் வசீகரமாக நமக்கு கேட்பதற்கு இனிமையாக இருப்பதை போல காணப்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள். இந்த புஸ்தகத்தை 4 தலைப்புகளின் கீழே வைத்துதான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், முதல் பகுதி தேவனுடைய ராஜ்யம், 2ஆம் பகுதி இரட்சிப்பு, 3ஆம் பகுதி ஞானம், 4ஆம் பகுதி நெறிமுறை, சட்டதிட்டங்கள், எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிறதான புஸ்தகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நற்செய்தியின் சில பிரிவுகள் இயேசுவை தேவனாகவும் சித்தரிக்கிறது, ஆனால் மனிதனாக இல்லை. இது ஒரு நாஸ்டிக் காஸ்பல், ஞானவாதத்தின் நற்செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர்களுடைய மிக முக்கியமான கொள்கை இதுதான். இயேசு தேவன் மாத்திரம்தான், அவர் மனிதனாக வரலை, மனிதனாக வந்து எதையும் செய்யலை. அவர் மனிதனாக வந்தார் என்பது ஒரு மாயையானது தான். அதனால தான் நம்ம ஞானவாத கொள்கையினுடைய ஒரு சில கொள்கைகளை மாத்திரம் நம்ம பார்த்தோம். அப்போது அவர்கள் தங்களுக்கு ஏற்றபடி இந்த நற்செய்தியை எழுதி கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நல்லது தான். ஃபஸ்ட்டில் பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம், 2வது இரட்சிப்பை குறித்து பேசுகிறாங்க, 3வது ஞானத்தை பற்றி, 4வது வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது தேவனாக மாத்திரமே காட்டுகிறார்கள். அவர் மனிதனாக வந்து நமக்காக செய்த செயல்களை அவர்கள் சொல்லுவது கிடையாது. ஆகையினால் இந்த புஸ்தகம் நிராகரிக்கப்பட்டது. இது தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அடுத்ததாக ஒரு நற்செய்தி, மேரி, அதாவது மக்தலேனா மரியாளினுடைய நற்செய்தி, மேரி மேக்டலினுடைய காஸ்பல், மக்தலேனா மரியாளுடைய நற்செய்தி. இது ஒரு சர்ச்சைக்குரிய நற்செய்தியாக காணப்பட்டது. இந்த நற்செய்தியும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிற ஒரு நற்செய்தியாக காணப்படுகிறது. ஆனால் இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினாலும் அவருடைய சீஷர்களை குறித்து பேசுகிறதற்கு அதிக கவனம் செலுத்துகிறது. அதே நேரத்திலே மிக முக்கியமாக இந்த மகதலேனா மரியாளை குறித்து அவர் ஒரு பெரிய தத்துவ ஞானி என்றும் ஒரு பெரிய தலைவராக இருந்து செயல்பட்டார் என்றும் காட்டுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்தின் மிக முக்கியமான கதாபாத்திரமாக காணப்படுவது யார் என்றால் இந்த மகதலேனா மரியாள். அதற்கு பிற்பாடு சீஷர்கள், அதற்கு பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்து இடம்பெறுகிறார். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இந்த சுவிசேஷம் கொண்டிருப்பதினாலே, இந்த புஸ்தகத்தின் மையமாக கிறிஸ்து இல்லாததினாலே இந்த புஸ்தகமும் நிராகரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யூதாஸின் நற்செய்தி. யூதாஸின் நற்செய்தி, இந்த நற்செய்தி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இரட்சிப்புக்கு இரகசிய அறிவு தேவை என்ற நம்பிக்கையை இது ஊக்குவிக்கிறது. இதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு தெய்வீக அறிவை நாம் பெற்றிருந்தால்தான் ரட்சிக்கப்பட முடியும். அந்த கொள்கையை இந்த சுவிசேஷம் ஊக்குவிக்கிறதாக, அதை சப்போர்ட் பண்ணுகிறதாக, அதற்கு ஒத்துப்போகிறதாக இந்த சுவிசேஷத்திலே அநேக போதனைகள் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், யூதாஸினுடைய பார்வையிலே
இயேசு கிறிஸ்துவை குறித்ததான விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே யூதாஸ் எப்படி பார்த்திருப்பார், யூதாஸினுடைய பார்வை கண்ணோட்டம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரே விஷயத்தை குறித்து ஒவ்வொருவருடைய கண்ணோட்டமும் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எல்லாருமே, எல்லா மனிதர்களும் இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை குறித்ததான கண்ணோட்டம், ஒரு விஷயத்தை குறித்ததான அந்த என்ன இது எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறதான விஷயங்கள் எல்லாம் ஒன்று போல இருப்பது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம், அதை குறித்ததான அறிவு வித்தியாசமானது, அதை குறித்ததான நாம் சொல்லுகிற முன்மொழிகிற விஷயங்கள் வித்தியாசமானதாக இருக்கும். அதுபோல இந்த புஸ்தகம் யாருடைய கண்ணோட்டத்திலே எழுதப்பட்ட நற்செய்தி என்று சொன்னால், யூதாஸ் காரியத்தினுடைய கண்ணோட்டத்திலே, அவருடைய பார்வையை மையமாக அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் என்று நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, யூதாஸ் ஒரு தவறான, அதாவது அவர் ஒரு தவறான செயலை செய்தபடியினாலே அவர் இப்படி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற செயலை செய்து விட்டார் என்று சொல்லி நம்ம எல்லாருமே பார்க்குறோம், அதை குறித்து பேசுகிறோம். நாமும் காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கும் பொழுது யூதாஸ் தவறை செய்யவில்லை. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததினால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடிந்தது என்று சொல்லி யூதாஸினுடைய செயலை, அந்த விஷயத்தை, காட்டி கொடுத்த விஷயத்தை நியாயப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது இந்த சுவிசேஷம் அதை நியாயப்படுத்துகிறது. யூதாஸ் செய்தது எந்த விதத்திலும் தவறான விஷயம் அல்ல, இயேசுவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு உதவி செய்திருக்கிறார் என்கிற பாணியிலே இந்த நற்செய்தியிலே காரியங்கள் இடம் பெற்றிருக்கிறது. அது உண்மையா அப்படின்னா இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டார், என்னை காட்டி கொடுக்க போகிறவன் பிறவாதிருந்தானால் நலமாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவன் ஒரு நல்ல விஷயத்தை தான் செய்ய போகிறான். அவருக்கு இப்போ யோவான் ஸ்நானனை சொல்லும் பொழுது வரப்போகிறவருக்கு, மேசியாவிற்கு பாதையை ஆயத்தம் பண்ணுகிறவர் என்று பார்க்கிறோம். அப்போ யூதாசை குறித்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லவில்லை. அவன் பிறவாதிருந்தானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த நற்செய்தி யூதாசை ஒரு கதாநாயகனைப் போல இயேசு கிறிஸ்துவிற்கு உதவி செய்கிற விதத்தில்தான் அவர் இந்த காரியத்தை செய்தார் என்கிறதைப் போல இந்த நற்செய்தி யூதாஸினுடைய பார்வையிலே எழுதப்பட்டதாக இருக்கிறது. அதான் கடைசியாக அவர்கள் நற்செய்தியின் முடிவிலே சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், யூதாஸ் தனது பணியை முடிக்க இயேசுவின் வேண்டுகோளின் பேரில் இயேசுவை காட்டி கொடுக்கிறார். இயேசு தான் நீ போய் என்னை காட்டி கொடு அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்த அந்த காரணத்தினால்தான் அவர் அதை செய்தார் என்று சொல்லுகிறதாக அவர்கள் இந்த சுவிசேஷத்தை முடிக்கிறார்கள். அப்போது இயேசுவை தான் ஒரு எதிர்மறையான ஒரு நபராக இதில் காட்டுகிற விதத்திலே பார்க்குறோம். அப்போ தன்னுடைய விஷயத்தை நிறைவேற்றிக்கிறதற்காக இன்னொரு மனுஷனை இன்னொருவனை அவர் நீ போய் இதை செய்ய அப்படின்னு ஒரு தீமையான விஷயத்தை செய்ய சொல்லுகிறதை போன்ற ஒரு காரியம். ஆனால் அது உண்மையா என்று சொல்லி பார்த்தோமானால் இல்லை. அவனாகத்தான் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கிறான். பின்னர் அதை தவறு என்று உணர்ந்து அவன் கிறிஸ்துவினிடத்திலே வரவில்லை, அவன் போய் நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த சுவிசேஷம் அப்படியே முரண்பாடாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த யூதாஸ் காரியத்தை ஒரு கதாநாயகனைப் போல அவர்கள் சித்தரிக்கிறதை, காட்டுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இன்னொன்று என்னவென்று சொன்னால், பர்னபாஸின் நற்செய்தி. பர்னபா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய சென்ற ஒரு நபர் என்று நாம் பார்க்கிறோம். பர்னபாஸின் நற்செய்தியிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தியே இந்த பர்னபாவினால் தான் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறதான ஒரு விஷயம் அவர்களிடத்திலே காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல்
இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக இந்த பர்னபாவும் இருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்ததான காரியம்தான் இந்த நற்செய்தியிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் பர்னபா ஒருத்தரா அப்படின்னா இல்லை. ஏன்னா வேதத்தில் நமக்கு 4 இடங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுடைய பெயர், அவரை பின்பற்றின அவரோடு கூட இருந்த 12 சீஷர்களின் பெயர்கள், அப்போஸ்தலர்களுடைய பெயர் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் பர்னபாவின் பெயரை ஒரு இடத்தில் கூட வாசிக்க முடியாது. இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர் அல்ல என்பதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் இந்த நற்செய்தியிலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இயேசு சிலுவையிலே அறையப்படவில்லை. அவருக்கு பதிலாக யூதாஸ் காரியோத்து தான் சிலுவையிலே அறையப்பட்டான். இயேசு அந்த இடத்திலிருந்து மறைந்துதான் போய்விட்டார் என்று சொல்லுகிறதான விதத்திலே இந்த பர்னபாவின் நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அப்போது இப்போ நம்ம பார்த்த ஒரு சில நற்செய்தி, பர்னபாவின் நற்செய்தி, யூதாஸ் காரியோத்தின் நற்செய்தி, மக்தலேனா மரியாளின் நற்செய்தி, தாமஸின் நற்செய்தி, இதிலெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது கிறிஸ்துவினுடைய போதனைக்கும் அவர் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக மனிதனாக வந்ததற்கும் எதிரான போதனைகள் உபதேசங்கள் காணப்படுகிறது. இதனால் இவைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்னும் ஒரு சில புஸ்தகங்கள் இருக்கிறது, அவைகளை குறித்தும் நாம் பார்த்துவிட்டு அதற்கு பிற்பாடு பரிமாற்றம் என்கிறதான தலைப்பின் கீழே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை அடுத்த வாரத்திலே தியானிக்கலாம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை குறித்தும் நீர் இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக வாழ்ந்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து எடுத்து கொள்ளப்பட்டீர் என்கிறதான காரியங்களுக்கு முரண்பாடான காரியங்களோடு எழுதப்பட்ட புஸ்தகங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கும் கூட உம்முடைய வேதத்திலே உள்ள வார்த்தைகளையே எடுத்துக்கொண்டு நாங்கள் கிறிஸ்துவை தான் பின்பற்றுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர், புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வலம் வந்து கொண்டு, ஆனால் நீர் போதித்தவைகளுக்கும் நீர் எதை அப்பா வெறுக்க வேண்டும் என்று சொன்னீரோ அவைகளையே பற்றி கொண்டு வாழ்ந்து நாங்கள் கிறிஸ்துவினால் தான் இதை செய்கிறோம், கிறிஸ்து தான் இதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் என்று சொல்லி போதிக்கிறவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட போதனைகளுக்கு நாங்கள் விலகி அப்பா ஓடவும், அதே நேரத்தில் கர்த்தாவே அப்பா நீர் எங்களை பாதுகாக்கவும் வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருங்க தகப்பனே. அப்பா, நீங்கள் எங்களோடு கூட இருந்தாதான் நாங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் ஆண்டவரே. ஆகையினால நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாமல் விழுந்து போகாமல் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா, நாங்கள் உம்மையே பற்றி கொண்டு உமக்காய் வாழ உம்மையே சார்ந்திருக்க கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.